இவனா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க பொறுக்கி பசங்க. பாக்குறேன் அப்பா எம்மா கண்ட முடிஞ்சுப்பா. தினம் நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வர்றா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். என்ன வேற வேணா கருமம் எங்கெங்கெல்லாம் வேர்க்குது. சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்க? தட்டு நிறைய குமிச்சு வச்சிருக்க, தெரியல உனக்கு? கண்ணு எங்க வச்சிருக்க நீ? கண்ணு கண்ணு பேசாத. ஆமா, காப்பிட்டு எந்த பால்ல போடுற? எறும்பு பால்லையா பசு பால்லையா? எருமை பால்லதான். எருமை பால்ல போறியா? ராஸ்கல், எறும்பு பால்ல போறியா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? துபாயில பூரா ஒட்டக பால்ல டீ போறான்னு சொல்லிருக்கலடா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறேன். எழுத்து பேசாரா? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? உன் டீ எவன் சாப்பிடலாம்? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்போம். அப்ப வடை டீ நீ சாப்பிட வரல? போடா, நீயே உங்கடையில சாப்பிடுறது இல்ல. டேய் ஓட்டனா அல்ல தெரிச்சிரும். என்னடா இது கிளாஸ் உடைச்சிட்டு இருக்கா? துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரி தான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும், தெரியுதா? ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஆமா, எவ ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி? அதே டெய்லர், அதே வாடகை. என்னப்பா பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நானும் மாப்பிள்ளை பேசிக்கிறேன். புத்து, இந்த பிரச்சனை நீயே கேள்பா. ஒட்டக துப்பால தான் டீ குடிப்பாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ணாத இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன் இல்ல? அப்படி இல்ல. இதை ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன்ல? ஆமா. இப்ப மறுபடியும் ஏன் போட்டிருக்க? அது ஏற்கனவே போட்டது கிழிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு, அதனால போட்டிருக்கேன். அது வேணாம், அதை கழட்டிடு. இதே கழட்றா. எப்பா உள்ள டவுசர் போலப்பா, பனியை இழுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கணும். கழட்றா. ஏய், உன்ட்ட மண்ணெண்ணெய் இருக்கா? மூலிகை பெட்ரோல் இருக்குண்ணே. எடுத்துட்டு வா, தீப்பெட்டி எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். கழட்டி தான் ஆகணுமா? கழட்டினா துணி மட்டும் எரியும். கழட்டுறேன். கண்ணு கட்டு போச்சுன்னா ஏன்டா கேட்காதீங்க. தப்பிக்க பாக்க. ஏண்டா, அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? எங்க அந்தியூர் கோயில் பக்கத்துல ஹோட்டல் கட்டுறது பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்காக வேலையை ஆரம்பிக்க ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஹோட்டல் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்சம் குறைஞ்சிரும். சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன், வரலாமா? வாங்க வாங்க, இந்த வீடுதான், வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, எப்போ எங்கே சமைக்கணும்? வர்ற 21ஆம் தேதி வியாழக்கிழமை என் வீட்டுல விசேஷம். ஒரு 2000 பேருக்கு சமைக்கணும். 2000 பேருக்கா? ஆமா, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கணும். இந்த வட்டாரத்திலேயே உங்க சமையல் தான் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். இந்த அங்க கொடுங்க. பரவாயில்ல, அவங்ககிட்டே கொடுங்க. நீயே வாங்கிக்கம்மா. உள்ளத்தாச்சி பொண்ணு வாங்கினா என் வீட்டு விசேஷம் நல்லபடியா நடக்கும். என்ன விசேஷம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம். என் ஒரே பொண்ணு வள்ளியோட வளைகாப்பு. இந்தாங்க, தயவு செஞ்சு நீங்க கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கீங்க. ஊர் தப்பா பேசுங்கிறதுக்காக உங்க மகளுக்கு வளைகாப்பு நடத்தணும்னு நீங்க நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊருக்காக இல்ல, இந்த உசுருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் துடிச்சுதான் வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிக்கீங்க.
உங்க மகளா நான் கெஞ்சி கேட்டப்போ துடிக்காத உங்க ரத்தம் ஒருத்தருக்கு மனைவியாகி வைராக்கியமா இருக்கிறப்போ துடிக்குது. பரவாயில்ல. எந்த சபதத்தோட உங்க வீட்டை விட்டு வெளியேறனோ அந்த சபதம் முடியாம இந்த வள்ளி முத்துராமன் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான். அப்படியே எனக்கு வளகாப்பு பண்ணணும்னு ஆசை வந்தாலும் என் புருஷன் சம்பாதிச்ச காசுல ஒரு கண்ணாடி வளையல வாங்கி போட்டுக்குவேனே தவிர எங்க காதல மதிக்காத உங்க பணத்துல நீங்க போடுற தங்க வளையல நான் ஏத்துக்க மாட்டேன்.